प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. प्रातश्चन्द्रस्तपोज क्षितिपतिवचसा प्रस्तुते मल्लदूर्गे संगे आज्ञां च मल्चन् अभिययुषिकते नन्दगोपेऽपि कर्म्योः कंसे सौहृदादिरूढे त्वमपि सकबलकाक चानुकच्चारुवेषो रङ्गद्वारमुखधो भूगो कुपित कुवलया पीठ வலீட்டமோ. கண்ணனும் பலராமனும் அந்த மதுராபுரி வீதியில ரங்கத்வாரமான கம்சனுடைய அரண்மனைக்குள்ள சர்வாலங்கார பூஷிதராக அவர்கள்லாம் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல அத்தனை பேரும் திருக்கண்ணனுடைய வடிவழகுல மயங்கி எப்படி ராமனிடத்துல தோள் கண்டார் தோளே கண்டார்னு இருந்தாலோ அதே போல பொருவில் சீர் பூமியன்கோ திகழும் தன் பறவையன்கோ தீயன்கோ வாயுவென்கோ திகழும் ஆகாசம் என்கோன்னு கண்ணனையும் பலராமனையும் மாத்தி மாத்தி பார்த்துண்டு மயங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இவா கம்பீரமா உள்ள நுழையச்சே குருவாயிரப்பா ரங்கத்வாரமுகதோ பூகோ குபித குவலயா பீட்டனாகா வலீண்டமோ. குவளையா பீடம்ன்ற ஒரு யானைய கம்சன் நிக்க வச்சிருக்கான். அதுக்கு மதத்தை ஏத்தி விடும்படியாக யானப்பாகனுக்கு ஒரு உத்தரவு போட அதனுடைய மத ஜலமானது கண்கள்லேருந்து அப்படியே நீர் வழிஞ்சு ஓடுறதாம். பட்டத்திரி சொன்னார் எந்த அளவுக்கு அது பயங்கரமா இருக்குன்னா குவளையா பீடத்தினுடைய அந்த கண்கள்லேருந்து வழியக்கூடிய மத ஜலம் இருக்க அதுவே வெளியில ஒரு வாய்க்கால் மாதிரி ஓடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு மதமானது ஊக்கிடப்பட்டிருக்கு. அதனுடைய துதிக்கையில ஒரு உலக்கையை கொடுத்து வச்சிருக்கான். கண்ணனும் பலராமனும் வந்த உடனே இந்த பாகன் ஏவி விட்டான்னா அப்படியே அந்த உலக்கையால இவர்களுடைய தலையில அடிக்கணும் அப்படின்னு ஏவி விட்டிருக்கக்கூடிய அந்த குவளையா பீடமானது இவர்களுக்கு குறுக்க வந்து நிக்கிறதுன்ற ஒரு பரிணாமத்துல 75வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம் காலையிலே மல்லருடல் போர் புரியும் கருத்தினையே கஞ்சல் தானும் மூலை முடுக்கெல்லாமே பறையறைந்து மொழிந்திடவும் மற்போருக்கு சோலையிலே பசுமையன அண்ணனுடன் கலத்தில் கண் தோன்றி நின்றாய் கண்ணா சாலவுமே நீ வரவும் குவளையா பீடமென்னும் யானையது நின்றதாங்கே அப்படின்னு முடிச்ச பட்டத்திரி அடுத்த 2வது ஸ்லோகத்தை இந்த தசகத்துல துவங்குவதற்கு முன் நாம் தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனத்தை அடைஞ்சிடலாம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருவையாறுக்கு கிழக்கே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ராஜம்பேட்டை என்னும் கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக இதோ ராயம்பேட்டைக்குள் நுழைந்து கோயிலையும் நாம் அடைந்து விட்டோம். சிறிய கோயில்தான், அழகான ஒரு முகப்பு. அங்கு இருபுறமும் கருடன் ஆஞ்சநேயர் அழகாக பரிமளிக்க நடுவிலே சுதை வடிவத்திலே ருக்மிணி சத்யபாமா சமேதனாக
வரதராஜகோபால சுவாமி நின்ற திருக்கோலத்திலே இவ்வாறு தான் நான் உங்களுக்கு காட்சியை அளிக்க இருக்கின்றேன் என்பதை உணர்த்தி கொண்டு காட்சி தர உள்ளே நுழைந்து கோவிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். முதலிலே நமக்கு தரிசனத்தை அளிப்பவர் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி. அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் என ராம பக்தனாக சற்றே சிரசை சாய்த்து கொண்டு இதோ தரிசிப்பது போல மூலமூர்த்தியாக இரு கரங்களை குவித்துக் கொண்டு கண்களை திறந்து காட்சி அளிக்க இவருடைய திருவடியும் நாம் தரிசித்துக் கொண்டு அனுமனுடைய அருளால் புத்தி பலம் யசஸ் அனைத்தையும் பெற்று நாம் அடுத்ததாக இங்கு எழுந்தருளியிருக்கக்கூடிய சுதர்சன மூர்த்தியையும் தனி சந்நிதியாக தரிசிக்க துவங்கிவிட்டோம். சுதர்சன மூர்த்தி எம்பெருமானுக்கு சக்கரமாக விளம்புபவர், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் என அழைக்கப்படுபவர். இத்திருக்கோயிலில் மூலமூர்த்தியாக சக்கரத்தின் நடுவில் பளபளப்பான ஒரு திருமேனியோடு சகஸ்ராதித்ய சங்காசம் சகஸ்ரவதனம் பிரபும் சகஸ்ரதோ சகஸ்ராரம் பிரபத்யேகம் சுதர்சனம் என நமது பாவங்களையும் தோஷங்களையும் போக்கிக் கொண்டு காட்சியளிக்கின்றார். 16 திருக்கரங்கள், அதற்குண்டான ஆயுதங்கள், திருவடியை முன்னும் பின்னும் வைத்துக் கொண்டு ஜுவாலா சக்கரத்திலே இவரை தரிசித்துக் கொள்ளுகின்றோம். வழக்கம் போல சக்கரத்தின் மற்றொரு புறத்திலே ஸ்ரீ நரசிம்ம மூர்த்தியானவர் அமர்ந்த திருக்கோலத்திலே யோக நரசிம்மராக அனைத்து திருக்கரங்களிலேயும் சக்கரம் ஏந்தி கொண்டு இவர் தரிசனத்தை அளிக்கக்கூடிய இவருடைய திவ்ய தரிசனம் சுதர்சனாழ்வாருடைய சன்னதியிலே உள்ள கண்ணாடி மூலமாக கண்ணாடி அறை சேவையாகவே நமக்கு கிடைக்க இவர்களுடைய ஆனந்தமான தரிசனத்தை அடைந்து பற்பல பலன்களை பெற்று இதே பாவத்திலே 75வது தசகத்தின் 2வது ஸ்லோகத்தை பட்டத்ரி துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். அவரும் குருவாயிரப்பா பாஹபிஷ்டோ பேகி மார்காத் திருதமிதி வச்சசா நிஷ்டூரः கிருத்த புத்தேகேஹ அஹம் பஷ்டஸ்ய பிரேநாதாத் அதிக ஜவஜுஷா அஸ்தினா கிருஹ்யமானகாம் கேளி முக்தோத கோபி குச்சகலசசிர ஸ்மர்தினம் கும்பமஸ்ய வியாஹத்யாலியதாஸ்தோ சரணபுவி புனகா நிர்கதோ வல்குகாசி. யானை மதம் பிடிச்ச யானையாக இவர்களை வழிமறிக்கிறது. யானை பாகன் ஏவி விடுறான், ஏ துஷ்டனே சீக்கிரம் வழிவிடுன்னு கண்ணன் யானை பாகனை பார்த்து மிரட்டுறாராம். நாங்க தனுர்யாகத்துல அந்த வில்ல முறிச்சுட்டு உள்ள நடக்கக்கூடிய மல்யுத்தத்துக்கு பார்க்கணும்னு ஆசையா போயிட்டு இருக்கச்சே நீ யாருப்பா யானைய குறுக்க நிக்க வைக்கிறது? அதனால ஏ பாபிஷ்டனே வழிவிடு, யானைய ஒதுங்கி ஓட்டிட்டு போ, இல்லைன்னா உனக்கோ யானைக்கோ உயிருக்கு நாங்க உத்தரவாதம் தர முடியாது அப்படின்னு கண்ணனும் பலராமனும் அவனை கோபத்தோட அப்படியே கத்தரா. நல்ல புத்தி இருக்கிறவனா இருந்தா உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்ச உடனேயே குருவாயிரப்பா அவன் வழிவிட்டு இருக்கணும். அவனோ பாபிஷ்டன், துர்புத்தி உடையவன். கம்சனால உன்னை அழிப்பதற்காகவே யானையையும் பாகனையும் கம்சன் வளர்த்திருக்கான். அவன் எப்படி வழிவிடுவான்? அதனால அவன் இன்னும் அந்த யானைக்கு மதத்தை ஓட்டி உன் பேர்ல வேகமாக ஏவினான். அது சுத்தி ஒன்ன அப்படி கவர்றதுக்காக வந்தது. அப்ப குருவாயிரப்பா நீ என்ன பண்ண? துதிக்கையால அது வரும்போது பயந்து அதுக்காக ஒதுங்குற மாதிரி ஒரு நாடகம் ஒரு கையை பிடிச்சு இழுத்துண்டு யானைக்கு நடுவுல, அதாவது அதனுடைய 4 கால்களுக்கு நடுவுல போய் நீ வேகமா அங்கேருந்து வந்து ஒழிஞ்சுட்ட. யானையோ பிளிரிட்டு மதத்தோட அம்பஸ்திய பிரேனாத் அதிக ஜவஜுஷா அஸ்தினா கிருஹ்யமானகாம். நீ விளையாடக்கூடிய அந்த விளையாட்டை பத்தி அந்த யானை யோஜனை பண்ணவே இல்லை. மோப்பம் பிடிச்சவன்னு அப்படி இப்படியும் ஒன்ன தேடி ஓட ஆரம்பிச்சது. குருவாயூரப்பா, குருவாயூர்ல இருக்கக்கூடிய யானைகள்லாம் உங்ககிட்ட எத்தனை பிரீத்தியா இருக்கு. ஒரு நாளைக்கு கார்த்தால 7:30 மணி, சாயங்காலம் 4:30 மணி, ராத்திரி 8:30 மணின்னு ஒவ்வொரு வேளையும் 3 பிரதட்சணம் பரமபக்தியோட இங்க யானைகள்லாம் உன்னிடத்துல பக்தியா இருக்கக்கூடிய ஒரு காலத்துல எப்படித்தான் உன்னுடைய அவதார காலத்துல பாகன் ஏவி விட்டா கூட உன்னிடத்துல ஒரு யானை இப்படி கோபத்தோட மதம் பிடிச்சு உன்னை தேடி தேடி
பிளிரிண்டே அலைஞ்சது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா இவ்வளவு தூரம் போவானே, உன்னுடைய சரித்திரத்திலேயே கஜேந்திரன் அப்படின்ற ஒரு யானை உன்னிடத்துல எவ்வளவு பக்தியா இருந்தது. ஏன் பல பாகவதோத்தமால் உன்னிடத்துல பக்தியா இருக்கா. உன்னால சிட்டிக்கப்பட்ட மனிதர்கள் பல பேர் உன்னிடத்துல விரோத பாவத்தில் இருக்கா. ஒரே உதாரணம், இப்ப கம்சனை பார்க்கலையா? மதுராபுரி ஜனங்களை பாகவதோத்தமாலா உனக்கு தாம்பூலம் கொடுத்து உன்னை வரவேற்றதை நாங்க பார்க்கலையா? உன்னால சிருஷ்டிக்கப்பட்ட பிராணிகள் மனிதர்கள் இவர்களுக்குள்ளேயே உன்னிடத்துல அணுகக்கூடிய அணுகுமுறையில இப்படி ஒரு வித்தியாசம் இருக்கே, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த யானை மோப்பம் பிடிச்சு கேலி முக்தோத கோபி கண்ணை எங்க இருக்கான் கண்ணை எங்க இருக்கான்னு அப்படி சுத்தித்தான். ஆழ்வார் சொன்னார், ஆனை காத்தோர் ஆனை கொன்று அன்றியாயர் பிள்ளையாய் ஆனை மேத்தி யானையுண்டி அன்று குன்றம் ஒன்றினால் ஆனை காத்து மையறிக்கல் மாதரார் திறத்து முள் ஆனை என்று சென்றடர்ந்த மாயம் என்ன மாயமே. திருமிசை ஆழ்வாருடைய பாட்டு பட்டத்திரியோட இந்த ஸ்லோகத்துக்கு அப்படியே ஒத்து போறது. ஆழ்வாரும் அதைத்தான் சொன்னார். கண்ணா, நீ ஒரு ஆணைய காத்த, ஒரு ஆணைய இப்ப கொல்ல போற, ரெண்டுத்துக்கும் ஏன் வித்தியாசம்? அது உன்னிடத்துல பக்தி பூர்வமாக இருந்தது. இதே இந்த யானை உன்னை எதிர்க்கணும்ன்ற ஒரு சிந்தனையோட வந்தது. அதனால நீ தீர்மானம் பண்ணிட்ட, இதை வதம் பண்றதை தவிர வேற வழி இல்லைன்னு. அப்ப அது தேடி தேடி உன்னுடைய அது கால் கீழே நீ இருக்கிறது தெரியாம தவிக்கிற சமயத்துல எதிர வந்த, அப்படியே பிளிரிண்டு ஒன்னு அப்படி துதிக்கையால தூக்கித்து அதுகிட்டேந்து திமிருண்டு நீ வெளியில வந்து சரண புவி புனக நிர்கதோ வல்குகாகி அதனுடைய மஸ்தகத்தை அப்படியே நீ போய் மேல உட்கார்ந்து ஒரு இடி இடிச்சு கோபிகைகளோட நீ எப்படி விளையாடுவியோ அதே பாவத்துல யானையோட விளையாடி அதை அழிக்கணும்னு தீர்மானம் பண்ணியாமே என்ற பரிணாமத்துல இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை பட்டத்திரை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரம், பாகனை நீர் கடினதவராய் வழிவிட்டே விலகு கயன பகிர்தலோடும் நகமெனும் துதிக்கையினால் யானையது உனை பிடித்தேன் அழிதல் செய்ய சோகமின்றி துதிக்கைதனை விடுவித்தே கால்களிலே புகுந்தாய் ஊதல் ஆகத்தில் படுத்திருந்த கோபியரின் கொங்கை எனமத்தகல் தான் இருந்ததல் அப்படின்னு முடிச்ச பட்டத்திரி வேகமா மூன்றாவது ஸ்லோகத்தை துவங்கிட்டார். குருவாயூரப்பா, அஸ்த பிராப்யோப்யகம் ஸ்வாம் ஜடிதி முனி ஜனகாயேவ தாவல் கஜேந்திரமோ கிரீட்டல் நாபத்ய பூமோ புனரபிபததக தஸ்ய தல்தம் சஜீவமோ மூலாதுல் முல்யதுல் மூலகமகிதமக மௌத்திகல்லாத்மமித்ரே பிராதாஸ்தமுகாரமே பிகீலலித விரச்சிதம் ராதிகாஜைஹி திசேதிகி. குருவாயூரப்பர் அந்த யானையோட யுத்தம் பண்ணி அதை அழிக்க போறான்ற பரிணாமத்தில் இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை ராயம்பேட்டையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய வரத ராஜகோபால சுவாமி திருக்கோயிலுள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமியின் திருமஞ்சன வைபவத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.